வணக்கம். ஸ்கொயர் நட்டை தயாரிப்பது மற்றும் அதை ஸ்கொயர் போல்ட்டுடன் மேட்ச் செய்வது குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: வெளிப்புற த்ரெட்களை வெட்டுவதற்கு ஸ்கொயர் ராடை பிளாங்க் அளவிற்கு வெட்டி ஃபைல் செய்யவும், வரைபடத்தின்படி சரியான அளவு மற்றும் வடிவத்திற்கு ஸ்கொயர் போல்ட் மற்றும் நட்டை ஃபைல் செய்யவும், ஸ்கொயர் நட்டுக்கான டேப் ட்ரில் அளவுகளை தீர்மானிக்கவும், ஸ்கொயர் நட்டில் உள்ள உட்புற த்ரெட்களை வெட்டுவதற்கு துளைகளை டேப் செய்ய துளைகளை ட்ரில் செய்யவும், டை மற்றும் டை ஸ்டாக்கை பயன்படுத்தி ஸ்கொயர் போல்ட்டில் வெளிப்புற த்ரெட்களை வெட்டவும், டேப் மற்றும் டேப் ரெஞ்சை பயன்படுத்தி ஸ்கொயர் நட்டில் உட்புற த்ரெட்களை வெட்டவும், போல்ட்டுகளுடன் நட்களை பொருத்தவும். இந்த பயிற்சியில் பின்வரும் செயற்படிகள் உள்ளடங்கியுள்ளன: ஸ்கொயர் போல்ட் தயாரித்தல், ஸ்கொயர் நட் தயாரித்தல், போல்ட்டுகளுடன் நட்களை பொருத்துதல். இப்போது ஸ்கொயர் நட் தயாரிப்பது பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு ஒர்க் பீஸை 35 mm விட்டம் மற்றும் 40 mm நீளத்திற்கு வெட்டுங்கள். ஒர்க் பீஸை 3 ஜா சக்கில் ஹோல்ட் செய்து ஃபேசிங் செயல்பாட்டை மேற்கொள்ளவும். ஒரு செய்பொருளை 33.9 mm விட்டம் 12 mm நீளத்திற்கு வெட்டுங்கள். 33.9 mm விட்டம் கொண்ட பக்கத்தில் மார்க்கிங் மீடியாவை பயன்படுத்துங்கள். மேற்பரப்பு மீஜையை சுத்தம் செய்யவும். மேக்னெட்டிக் வி பிளாக் மற்றும் வெர்னியர் ஹைட் கேஜை சுத்தம் செய்யவும். முன் இயந்திர சிலிண்டர் செய்பொருளை மேக்னெட்டிக் வி பிளாக்கில் வைத்திருங்கள். வெர்னியர் ஹைட் கேஜின் ஆரம்ப அளவீட்டை விட 4.94 mm குறைவாக அளவீட்டை அமைக்கவும். வரைபடத்தின்படி வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி வட்ட பாரின் பக்கத்தில் AB என கோடிடவும். முந்தைய செயல்முறையின்படி BC லைனை ஸ்கிரைப் செய்து ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி பணிப்பொருளை 90 டிகிரி சுழற்றி அமைக்கவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி செய்பொருளை 90 டிகிரிக்கு சுழற்றி செட் செய்யவும் மற்றும் முந்தைய நடைமுறையின்படி CD என்ற கோட் எழுதவும். முந்தைய செயல்முறையின்படி 24 mm சதுரத்தை பெறும் வகையில் AD லைனை ஸ்கிரைப் செய்து ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி பணிப்பொருளை 90 டிகிரி சுழற்றி அமைக்கவும். வரைபடத்தின்படி ஸ்டீல் ரூல் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தி AC மற்றும் BD இணைத்தொடர் புள்ளிகளை சேர்க்கவும். சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி குறுக்கிடும் புள்ளியான O மீது விட்னஸ் குறியை பஞ்ச் செய்யவும். இது வட்டம் மற்றும் சதுரத்தின் மையம். வரைபடத்தின்படி டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி சதுரத்தின் ஒரு பக்கத்தில் விட்னஸ் குறி இடவும். ஹேக்சாயிங் பயன்படுத்தி கூடுதலாக இருக்கும் பொருளை வெட்டவும். ப்ரொஃபைலை பெறுவதற்கு பெஞ்ச் வைஸில் பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி ரஃப் ஃபைல் செய்யவும். ஸ்மூத் ஃபைலை பயன்படுத்தி சதுரத்தின் பக்கங்களை ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். 4 ஜா சக்கை பயன்படுத்தி லேத் மீது சதுர நட்டின் ஒரு முனையை ஷாம்ஃபர் செய்யவும். M12 x 1.75 mm டேப்புக்கு டேப் ட்ரில் அளவு 10.25 mm ஆக இருக்கும். நட்டின் மைய பஞ்ச் மார்க்கில் 3 mm விட்ட பைலட் துளையை ட்ரில் செய்யவும். சதுர நட்டில் 6 mm விட்டம் பைலட் துளையை ட்ரில் செய்யவும். டேப்பிங் செய்வதற்கு
10 mm ட்ரில் செய்யவும். துளையிடப்பட்ட துளையின் இரு முனைகளையும் ஷாம்ஃபர் செய்யவும். வைஸ் ஜாஸ்களுக்கு சமமான நிலையில் கிளாம்புகளுடன் பெஞ்ச் வைஸில் நட்டை பிடிக்கவும். துளையை 10.2 mm ரீமர் கொண்டு ரீம் செய்யவும். டேப் ரெஞ்சில் M12 முதல் டேப்பை பொருத்தி ரீம் செய்யப்பட்ட துளையில் உள்ள உட்புற த்ரெட்டை வெட்டவும். அதேபோன்று M12 இரண்டாவது மற்றும் மூன்றாவது டேப்பை பொருத்தி வெட்டிய பிறகு மொத்த உட்புற த்ரெட்டை உருவாக்கவும். ஸ்க்ரூ பிட்ச் கேஜுடன் த்ரெட் செய்யப்பட்ட துளையை செக் செய்யவும். ஸ்கொயர் போல்ட் பக்கத்தை தயார் செய்யும் செயல்முறையை பற்றி கற்றுக்கொள்வோம். ஒரு செய்பொருளை 35 mm விட்டம் மற்றும் 65 mm நீளத்திற்கு வெட்டுங்கள். செய்பொருளை 3 ஜா சக்கில் ஹோல்ட் செய்து தேவையான 65 mm நீளத்தை பெறுவதற்கு இரண்டு முனைகள் மீது ஃபேசிங் செயல்பாட்டை மேற்கொள்ளவும். 24 mm சதுர போல்ட்டிற்கான 33.9 mm ஐ பெறுவதற்கு பிளெயின் டர்னிங்கை மேற்கொள்ளவும். வரைபடத்தின்படி 12 mm விட்டம் 40 mm நீளத்தை குறைக்க ஸ்டெப் டர்னிங் செயல்பாட்டை மேற்கொள்ளவும். வரைபடத்தின்படி 30 mm நீளத்திற்கான M12 x 1.75 mm த்ரெட்டை வெட்டுவதற்கு விட்டத்தை 11.82 mmக்கு குறைக்கவும். 33.9 mm விட்டம் கொண்ட பக்கத்தில் மார்க்கிங் மீடியாவை பயன்படுத்துங்கள். வட்ட பாரின் மேல் வெர்னியர் ஹைட் கேஜின் ஸ்கிரைபரை வைத்து தொடக்க அளவீட்டை குறிக்கவும். வெர்னியர் ஹைட் கேஜின் ஆரம்ப அளவீட்டை விட 4.9 mm குறைவாக அளவீட்டை அமைக்கவும். முந்தைய செயல்முறையின்படி 24 mm சதுரத்தை பெறுவதற்கு வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி வட்ட பாரின் பக்கத்தில் AB, BC, CD மற்றும் DC லைன்களை ஸ்கிரைப் செய்யவும். இணைப்பு புள்ளி O ஐ பெறுவதற்கு ஸ்டீல் ரூல் மற்றும் ஸ்கிரைபர் பயன்படுத்தி AC மற்றும் BD ஒருங்கிணைப்பு புள்ளிகளை சேர்க்கவும். சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி குறுக்கிடும் புள்ளியான O மீது விட்னஸ் குறியை பஞ்ச் செய்யவும். இது வட்டம் மற்றும் சதுரத்தின் மையம். வரைபடத்தின்படி டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி சதுரத்தின் ஒரு பக்கத்தில் விட்னஸ் குறி இடவும். ப்ரொஃபைலை பெறுவதற்கு கூடுதல் பொருளை ஹேக்ஸா செய்யவும். ப்ரொஃபைலை பெறுவதற்கு பெஞ்ச் வைஸில் பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி ரஃப் ஃபைல் செய்யவும். ஃபினிஷ் சதுரத்தின் பக்கங்களை தட்டையாக்குவதற்கு ஸ்மூத் ஃபைலை பயன்படுத்தி சதுரத்தின் அனைத்து பக்கங்களையும் ஃபைல் செய்து முடிக்கவும். வரைபடத்தின்படி சதுரத்தின் முன்பக்கம் மற்றும் ஷாஃப்ட் முனையில் ஷாம்ஃபர் செய்யவும். பெஞ்ச் வைஸ் சதுர போல்ட் பிளாங்கை 90 டிகிரியில் வைக்கவும். டை ஸ்டாக்கில் M12 x 1.75 mm டையை பொருத்தவும். சதுர போல்ட் பிளாங்கில் M12 x 1.75 mm டையை அமைத்து வெளிப்புற த்ரெட்டை வெட்டவும். வெளிப்புற த்ரெட்டை வெட்டுவதற்கு கடிகார திசை மற்றும் எதிர்கடிகார திசையில் சுழற்றவும். வெளிப்புற த்ரெட்டை வெட்டும்போது டை மற்றும் சதுர போல்ட் இரண்டும் ஒன்றோடு ஒன்று செங்குத்தாக இருப்பதை உறுதி செய்யவும். டை ஸ்டாக் மீது சமமான அழுத்தத்தை அளித்து M12 த்ரெட் அளவை பெறுவதற்கு வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளதைப் போன்று வெளிப்புற த்ரெட்டை வெட்டவும். ஸ்க்ரூ பிட்ச் கேஜுடன் த்ரெட்டை செக் செய்யவும். ஸ்கொயர் போல்ட் மற்றும் நட் பொருத்துதல் பற்றி இப்போது கற்கப் போகிறோம்.
ஸ்கொயர் போல்ட் மற்றும் நட் பக்கத்தை துணியால் சுத்தம் செய்யவும். ஸ்க்ரூ பிட்ச் கேஜை பயன்படுத்தி மீண்டும் போல்ட் நட்டின் உட்புற த்ரெட் மற்றும் வெளிப்புற த்ரெட்டை செக் செய்யவும். நட்டை போல்ட் உடன் பொருத்தவும். சிறிதளவு ஆயிலை தடவி மதிப்பீட்டிற்காக அதை சேமிக்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், வெளிப்புற த்ரெட்களை வெட்டுவதற்கு ஸ்கொயர் ராடை பிளாங்க் அளவிற்கு வெட்டி ஃபைல் செய்யவும். வரைபடத்தின்படி சரியான அளவு மற்றும் வடிவத்திற்கு ஸ்கொயர் போல்ட் மற்றும் நட்டை ஃபைல் செய்யவும். ஸ்கொயர் நட்டுக்கான டேப் ட்ரில் அளவுகளை தீர்மானிக்கவும். ஸ்கொயர் நட்டில் உள்ள உட்புற த்ரெட்களை வெட்டுவதற்கு துளைகளை டேப் செய்ய துளைகளை ட்ரில் செய்யவும். டை மற்றும் டை ஸ்டாக்கை பயன்படுத்தி ஸ்கொயர் போல்ட்டில் வெளிப்புற த்ரெட்களை வெட்டவும். டேப் மற்றும் டேப் ரெஞ்சை பயன்படுத்தி ஸ்கொயர் நட்டில் உட்புற த்ரெட்களை வெட்டவும். போல்ட்களுடன் நட்களை பொருத்தவும். எனவே ஸ்கொயர் நட்டை தயாரிப்பது மற்றும் அதை ஸ்கொயர் போல்ட்ஸுடன் மேட்ச் செய்வது குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.